வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை திருநெல்வேலி கடல் ஓரங்களிலும் கன்னியாகுமரியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் இன்று காலை 8 மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று பகல் நேரங்களில் இன்று தமிழகத்தில் வெயில் அதிகரித்து காணப்படும். பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. அதேவேளை ஒரு சில இடங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இரு இடங்களில் 104 டிகிரியும் ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதிகபட்சம் பெரும்பாலும் விருதுநகர் மாவட்டம் சற்று கூடுதலான வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதை வெளியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கும் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். கரூர், ஈரோடு, மேலும் வேலூர் இந்த இடங்களாம் வெயில் இன்று சற்று அதிகரித்து காணப்படும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தெற்கு கேரளா கடற்கரையோரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் அரபிக்கடலில் தொடர்ந்து ஓமன் அருகே உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. வங்கக்கடலிலும் மத்திய வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் வரும் நாட்கள் இன்று ஏப்ரல் 13, 14, 15 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை திருநெல்வேலி மாவட்டம் கடற்கரையோரங்களிலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் காலை 7 மணிக்கு பிறகு இந்த மழைப்பொழிவு விலகி மீண்டும் இன்று மாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று ஒரு வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று பெரும்பாலும் விருதுநகர், மேலும் கரூர், ஈரோடு, வேலூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் 103 டிகிரி ஃபாரன்ஹீட், ஒரு இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பெரும்பாலான இடங்களில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் அதிகபட்சம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மதுரை, திண்டுக்கல், மேலும் தேனி இந்த இடங்களாம் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மதுரை, மேலும் கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் வேலூர், ஈரோடு, திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் அதிகரித்து காணப்படும். வேலூர் பொறுத்தவரை 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஈரோடு மாவட்டத்திலும் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டம் அதிகபட்சம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 38 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரத்தில் 38 டிகிரியாகவும், ஆனால் பொள்ளாச்சிக்கு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடன்பேட்டை இந்த கணவாய் பகுதியில் காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் சற்று வலுவாக கூடுதலாக வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பொறுத்தவரை அதிகபட்சம் பொள்ளாச்சிக்கு 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மழை என்பது இன்று பெரும்பாலும் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பெரும்பாலும் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மேலும் தென்காசி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் தென்காசி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை ஏப்ரல் 14ஆம் தேதியும் தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலான இடங்களில் 39 டிகிரி செல்சியஸும் 38 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதுவேளை மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை, தென்காசி மேற்கு தொடர்ச்சி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் வால்பாறைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கேரளாவிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 14ஆம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் 15, 16, 17, 18 தேதிகளில் தமிழகத்தில் வெயில் உச்சபட்ச வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது.
பெரும்பாலான இடங்களில் 40 டிகிரி செல்சியஸாகவும் ஓரிரு இடங்களில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. 106 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் 15, 16, 17, 18 தேதிகளில். ஆனால் நீங்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வெயில் 4 நாட்களுக்கு உச்சபட்ச வெயிலாக இருக்கும். அதே வழியில் ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் குறைய வாய்ப்புள்ளது. 1-2 டிகிரி செல்சியஸ் 41 டிகிரி என்பது 39 டிகிரியாக பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் 38 டிகிரியாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. 100 டிகிரி கீழ் குறைய வாய்ப்பில்லை. 100 டிகிரி கீழ் குறை என்பது பெரும்பாலும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு 100 டிகிரிக்கு கீழ் பதிவாக வாய்ப்புள்ளது. அதுவரை தொடர்ந்து 100 டிகிரி 102 டிகிரி பதிவாக வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 19, 20, 21, 22ஆம் தேதி வரை தொடர்ந்து வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மழை என்பது இப்போதைக்கு தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மழை என்பது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வால் ஏப்ரல் 22ஆம் தேதி தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலை நேரங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மதியம் மாலை இரவு நேரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மழை கிடைக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி. ஏப்ரல் 24ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஏப்ரல் 24ஐ விட 25ஆம் தேதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். இந்த காற்று சுழற்சி மூலம் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழை முன்னேறும். ஏப்ரல் 26, 27 என்று படிப்படியாக மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஏப்ரல் 22ஆம் தேதி குறைவான பரப்பிலும், ஏப்ரல் 23, 24, 25 என்று படிப்படியாக பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கும் மழை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தமிழகத்தில் வெயிலும் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. இப்போது ஏப்ரல் 15, 16, 17, 18 விட ஏப்ரல் 19, 20, 22ஆம் தேதி வரை, 21, 22ஆம் தேதி வரை 1 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும். 22ஆம் தேதிக்கு பிறகு மேலும் 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும். மாலை நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவும் அதிகரிக்கும். ஏப்ரல் 22ஐ விட 23, 24 என்று படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டது. இதன் காரணமாக இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் பெருக்கும் கொழும்பு, நீர்கொழும்பு, அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கும் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மதியம் மாலை நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வடமாகாணங்கள் யாழ்ப்பாணம், பருத்துறை, கிளிநொச்சி இந்த இடங்கள் குறைவாகும். தெற்கே சில மழைப்பொழிவு அதிகரிக்கும். கனமழை, மிக கனமழை எல்லாம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை இன்று ஏப்ரல் 13ஆம் தேதி, நாளை ஏப்ரல் 14ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென்மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி, கண்டி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 17, 18, 19 தேதி குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வால் ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஏப்ரல் 21ஐ விட 22, 23, 24 என்று அடுத்தடுத்த நாட்கள் மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும். சிறிது நேரம் வெயில் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு மீண்டும் ஆங்காங்கே மழை தொடரும். மாலை இரவு நேரங்கள் பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அமைய இருக்கிறது. மீண்டும் 20ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.